நல்லா இருக்கு. பார்க்கலாங்க அவ்வளோதான். ஒன் டைம் வாட்ச் படம். ஒன் டைம் வாட்ச். நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்குது படம். இந்தியன் வந்து சொல்லணுன்னா ஓரளவுக்கு ஆவரேஜ் தான். எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. லஞ்சம் ஊழல் வந்து எவ்வளோ தலைவிரிச்சாடுது. இதெல்லாம் வந்து நல்ல கருத்து தான், இல்லைன்னு சொல்ல நான். இதை விட நாட்டில் நிறைய ஊழல் போயிட்டுருக்கு. நீட்டில் ஊழல் போயிட்டுருக்கு, எவ்வளோ பெரிய ஊழல்லாம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் விட்டு சின்ன சின்ன ஊழல்லாம் வந்து பற்றி பேசினா வந்து சாத்தியமே இல்லை. ஆதார் கார்டெலாம் இன்றைக்கி எடுக்கணுன்னா வந்து எவ்வளோ விஷயம் இருக்குது. எவ்வளோ விஷயம் உள்ளே வந்துச்சு. ஊழலில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள் எவ்வளோ வந்துட்டாங்க. நிறைய விஷயம் ஊழல் இருக்குது. குறிப்பிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் இல்லை, நம்ம அரசியல்வாதிகளே எவ்வளோ பேர் ஊழல் பண்ணுறாங்க. அதெல்லாம் நிறைய இருக்குது. அதை போய் திருத்தலாமே. வந்து அதை யாரும் திருத்த மாட்டாங்களா? எல்லாம் சின்ன சின்ன ஊழலாக போயிட்டு சின்ன சின்ன பசங்களை திருத்த வச்சுட்டு பெரிய பெரிய ஊழலாம் போயிட்டு கமல்ஹாசன் வந்து திருத்திடுவாருன்னு சொல்லிட்டு எந்த சாத்தியமே இல்லை. இப்போதைக்கு சொல்லணுன்னா 6 வருஷம் எடுத்ததுக்கு எந்த வருத்தம் இல்லை. அவ்வளோவும் சொல்லணுன்னா மியூசிக் ஏஆர் ரஹ்மான் தான். அனிருத் தான். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த காலத்தில் வந்து உண்மையாக ஒரிஜினலான அந்த கதையை அப்படியே எடுத்து வச்சாங்க. அப்போ வந்து ஊழல் அவ்வளோ கிடையாது. இப்போ ஊழல் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் 3 மடங்கு தலை வச்சு ஆடுது. சாதாரணமாக பஸ்ஸில் ஏறி நம்ம டிக்கெட் எடுத்தோம்னாவே வந்து ₹1 பேலன்ஸ் சில்லறை நமக்கு கொடுத்துட்டு போக மாட்டாங்க. அதுவே நம்ம கேட்க முடியாது. நம்ம போயிட்டு எவ்வளோ ஊழல் இருக்குது சொல்லணுன்னா. அதெல்லாம் விட்டு போயிட்டு நார்மலாக வந்து இந்த படத்தில் சொல்கிறோம் கதைக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம கதையை எடுத்து வச்சுருந்தாங்கன்னா பரவாயில்ல. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஜாயின் மூவிஸ் வேறு சொல்லணுன்னு அவசியம் கிடையாது. ஏதாவது கட் பண்ணியிருந்தா கூட கட் பண்ணிக்கலாம் ஒரிஜினலாக அவங்களுடைய விஷயத்துக்காக. மேபி எனக்கு வந்து ஓகே இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாத்தியமாக வந்து விஜய் நடிச்சிருந்தாருன்னா ஓரளவுக்கு வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகும். போயிட்டு ஒரிஜினலாக வந்து ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணுறோம். ஓகே இல்லைனாலாம் இல்லை. நம்ம வந்து நம்ம கமல் செட் ஆகுவானலாம் இல்லை. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் அவர் வந்து இந்த விஷயத்தை நம்ம எடுத்து முழுசாக பண்ணுறோம் அப்படின்னா வந்து அவருடைய ஆக்டிங்கோ சரி, அவருடைய காஸ்டிங்ஸோ சரி, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் மற்றபடி வந்து அந்த கதை காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து இப்போ நமக்கு வந்து இது நமக்கு இப்போ தேவை நமக்கு அப்படின்ற அந்த சுச்சுவேஷனை வந்து எடுத்து நடித்தா சூப்பராக இருக்கும்னு சொல்கிறேன் நான். அவரும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான். வந்து அவரும் நீட்டை பற்றி நிறையா இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது உலகத்தில் பேசணுன்னா வந்து அதை பற்றி எடுத்து நடிச்சிருக்கலாம். ஏன் மிஸ் பண்ணுறாருன்னு தான் தெரியல. 3 எப்போ வரும்னு இருக்கு. நல்லா இருக்கு. ஆமாம், நல்லா இருக்கு. 28 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் பாத்தீங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன கருத்து சொல்றாங்க? அரசியல் பத்தி பேசுறாங்க. மக்களுக்கு தேவையான கருத்து ஏதாவது சொல்றாங்க? ஆனா படம் நல்லா செமையா இருக்கு. ஒன்றும் சொல்லல, நல்லா இருக்கு. நல்லா கதற விட்டாரு ப்ரோ. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணீங்க? இந்தியன் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அவர் சங்கர் மூடே இல்லாமல் கதை விட்டார் போல. சுத்தமாக நல்லா இல்லை ப்ரோ. எல்லாம் எக்ஸாம் ப்ரோ. நிறைய ஜம்ப் இருக்குன்னு எதுவுமே இல்லை ப்ரோ. டைலாக் ஒரு பேசிட்டு இருக்க தனியாக பேசிட்டு இருக்க மாதிரி தான் ப்ரோ இருக்கு. அந்த அளவு எங்களுக்கு ஒரு இது இல்லை ப்ரோ. 28 வருஷத்துக்கு முன்னாடி ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ஓகே ப்ரோ. மியூசிக்லாம் பிரச்சனை இல்லை. பின்னிட்டார். மியூசிக்லேயே எந்த இது ஆகல. ஆனால் கதை எப்படி ப்ரோ இருக்கு? கதையே இல்லை ப்ரோ. தாத்தா கதை விட்டார் ப்ரோ. எங்களை ஏன்டா வந்தோன்னு வந்திருக்கேன் ப்ரோ. துறைப்பாக்கத்துல வந்திருக்கேன் ப்ரோ. நான் அது மாதிரி சொல்ல முடியல ப்ரோ. எதுவுமே அனிருத் நல்லா பண்ணியிருக்காரு. அனிருத்தை குறை சொல்ல முடியல. தேங்க்ஸ் ப்ரோ. சூப்பராக இருக்கு படம். மெசேஜ் நல்லா இருக்கு. அரசியல் பத்தி பேசுறீங்க. அது கரெக்ட்டா பேசுறீங்க. அதெல்லாம் பத்தி எனக்கு தெரியாது. பார்க்கலாம். கமலோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு படம். நல்லா பண்ணிருக்காங்க. கதை புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சு. நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. யாரு? எல்லா கேரக்டரும் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. வாட்சபிள். இந்தியன் 3 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். விண்டேஜ் சீசன். ஆஸ் யூஷுவல் கரப்ஷன் ஸ்டோரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இந்தியன் 3 வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து பீரியாடிக் ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வில் ஹோப் ஃபார் இந்தியன். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் இப்போ வந்து அனிருத் ஓகே நல்லா இருக்குங்களா? இது அனிருத் இந்த யங்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி ஜர்னியாக இருக்குது. நல்லா தான். யாரோட பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? இந்தியன் 2ல கமல் ஆஸ் யூஷுவல். கமல் ஆப்வியஸ்லி கமலோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. சித்தார்த்தோட பெர்ஃபார்மன்ஸ் குட் வாட்சபிள். நமக்கு டே டு டே லைஃப்பில் நடக்கிற எல்லா சீனும் ரிலேட்டபிளாக தான் இருக்குது. ஸோ ஐ ஹோப் இந்தியன் 3 will be good. படம் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கு. பிரம்மாண்டமாக இருக்கு. சங்கர் படம் பிரம்மாண்டம் தாண்டி என்ன இருக்கு?
அந்த தங்கை இதெல்லாம் காமிக்கிறாங்களே ரொம்ப மக்களுக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அரசியல் பத்தி. ஆமாம் அது என்ன தெளிவா சொல்லியிருக்காங்களா? ஆமாம் கஞ்சா வாங்கக்கூடாது நேர்மையாக இருக்கணும் சங்கர படமே எடுக்கணும்னு சொல்றேன். இல்ல சங்கர் படம் மாதிரியே இல்லை, சுத்தமா நல்லா இல்லை படமே, எதுவும் ஒண்ணுமே இல்லை. நிறைய அது படம் இது கேவலம், கேவலமா இருக்கு. மாத்திட்டாரு ஒரு ஸ்லோவா இருக்கு படம், ஸ்லோவா இருக்கு படம், அவ்வளவுதான். ரொம்ப ஸ்லோவா போகுது. ரகுமான் மியூசிக் கொடுத்துருக்காங்க நடுவில், ஆனால் அவ்வளோலாம் இல்லை. ஸ்க்ரீன் பிளே தான் ஸ்லோவாக இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதனால தான் சங்கரை நம்பி வந்தோம், ஆனால் ஏமாற்றிட்டார்.